40 வருட காலங்களில் இரண்டாவது முறையாக நடைபெறும் மன்னார்குடி வர்த்தக சங்க தேர்தல் இருமுனை போட்டியால் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செயல்பட்டு வரும் மன்னார்குடி வர்த்தக சங்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த 40 ஆண்டுகளாக வர்த்தக சங்க பொறுப்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற மன்னார்குடி வர்த்தக சங்க தேர்தலில் போட்டி எழுந்ததை அடுத்து மன்னார்குடி வர்த்தக சங்க தலைவராக ஆனந்த் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் இரண்டாவது முறையாக மன்னார்குடி வர்த்தக சங்க தேர்தல் வரும் 24ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இருமுனை போட்டி எழுந்துள்ள நிலையில் தலைவர் பதவிக்கு கடந்த முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆனந்த் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து அசோக் குமார் என்பவர் போட்டியிடுகிறார். காரணமாக இந்த மன்னார்குடி வர்த்தக சங்க தேர்தல் களம் மீண்டும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறித்து வர்த்தக சங்க தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஆனந்த் கூறுகையில், கடந்த காலத்தில் 300 ரூபாயாக இருந்த குப்பை வரியை 100 ரூபாய்க்கும் 900 ரூபாயாக இருந்த குப்பை வரியை 300 ரூபாய்க்கும் வர்த்தகர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தி அதன் மூலம் குறைத்தோம். மன்னார்குடி நகராட்சியில் கடந்த 4/12/2024 அன்று எல்லாவித கடைகளுக்கும் 2000 முதல் 5000 வரை தொழில் உரிமம் உயர்த்தி மன்னார்குடி நகராட்சி கூட்டத்தில் வர்த்தகர்களை ஆலோசிக்காமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீண்டும் வர்த்தக சங்க தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எந்த அளவுக்கு குறைக்க முடியும் என்பதனை எதிர்காலத்தில் திட்டமிட்டு தான் வெற்றி பெற்றவுடன் அதனை குறைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்தார். 65% வர்த்தகர்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக குறைக்கப்பட்டுச்சு. அதே போல் நம்ம அடுத்த கட்டம் வெற்றி பெற்ற பிறகு அந்த நகராட்சி இந்த மாதிரி வரி விதிப்பையும் தொழில் உரிமத்தையும் மினிமமாக எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அதற்கான குறைப்பு நடவடிக்கைக்கு நாம் போராட வேண்டியிருக்குது. அதனால் அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டுருக்குது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு ஒவ்வொரு எந்த துறை அதிகாரிகளிடமும் அவர்கள் வியாபாரிகள் சரியாக போயிட்டுருக்கும் பொழுது ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதை கேட்க வேண்டிய கடமை வர்த்தகர்களுடைய கடமை. அதே போல் சமூக விரோதிகளால் ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதில் ஒன்றிணைந்து இருக்கணும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு 50% வர்த்தகத்தை குறைச்சிட்டு, அதே போல் அடித்தட்டு மக்களை நோக்கி டாடா ஏசி வியாபாரம், தரைக்கடை வியாபாரம், துணி, அதாவது எல்லா வகையான பொருட்களையும் நிரந்தர கடைகளை பாதிக்கின்ற, முக்கியமாக சொல்ல போனால் ஹோட்டல் தொழில் நிரந்தரமாக வச்சுருக்கிறவங்க வாசல்லையே தற்காலிக கடை அமைத்து அந்த ஹோட்டல்லாம் மூடப்படுகின்ற நிலைமையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சரி செய்வது தான் வர்த்தகர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பு வேணும். அதற்கான தேர்தல் தான் இது. நன்றி, வணக்கம்.